ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் மேலூருங்கிற கிராமத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூப ஆஞ்சநேயர். தமிழ்நாட்டிலே பெரிய ஆஞ்சநேயர், 37 அடி. அப்படின்னா அனுமாரோட அம்மா அப்பா அஞ்சனாதேவி, அந்த கேசரி, அவளோட சிலைகள் இருக்குது. சக்கரத்தாழ்வார், தாயார், நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், வெங்கடாஜலபதி, காலபைரவர், இதனுடைய கோரிக்கைகளை வந்து இங்கே அனுமார்கிட்ட சொல்லி இங்கே அருள்வாக்கு மூலமாக இந்த அனுமாருக்கு என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு அது மூலமாக எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. இது 2 நதிக்கரையிலும் இருக்குது. கொள்ளிடம், காவேரி அப்படிங்கிறது. ஒரு பக்கம் ரங்கநாதர் வதிய பெருமாள், அங்கே வந்து பெரிய கருடன் இருக்கார். விஸ்வரூப ஆஞ்சநேயர் அனுமார், அந்த ரங்கநாதரே இங்கே அனுப்பியா மாதிரி இந்த இடத்துல அவர் சோலையில் இருக்கார். எல்லாரையும் வாழ வைப்பார். எல்லாரோட கோரிக்கைகளையும் நிறைவேறும். கடன் கஷ்டம், குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இதை அவங்களுக்கு இங்கே வந்து வேண்டின்னு இருக்கலாம். எப்படி வேண்டுறது அப்படின்னா, வடமாலை போடலாம், ஜாங்கிரி மாலை போடலாம், துளசி மாலை போடலாம், வெத்தலை மாலை போடலாம், வாழைப்பழ மாலை போடலாம். இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு பிரியமானது. யாரையும் எதையும் இது பண்ண மாட்டார். நிறைய பண்ணு, அதை செய், இந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணுன்னு எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் எந்த இடத்துல அனுமார் பரிபூர்ணமாக இருக்கார். அனுமனை வழிபடும் யாவருக்கும் நல்வழி கிடைக்கும். மாதம் 4 ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்து ராமருக்கு புனர்பூதத்திலையும், ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்திலையும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தாயாருக்கும், 2வது சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கும், 4வது சனிக்கிழமை நரசிம்மருக்கும், தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருக்கும் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்குது. பக்தர்களுக்கும் தங்களுக்கு வேண்டியதே அந்தந்த அபிஷேகங்களில் அவங்களோட பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் பண்ணாலும் இங்கே செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து தங்களுக்கு வேண்டிய என்ன கஷ்டங்களையும் இந்த அனுமார்ட்ட சொல்லி நிவர்த்தி பண்ணலாம். இது என்னோட தாரக மந்திரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரான்னு இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் வந்து தினம் சொல்லிட்டு வராரோ அவளோட கஷ்டத்தை சீக்கிரம் நிவர்த்தி பண்ணுவார். அதுக்கு இந்த ஆஞ்சநேயரே சாட்சி. நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்த இந்த பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் எல்லோரும் வந்து சேவித்து இந்த எல்லாரையும் வருக வருக என வேண்டி இந்த ஆஞ்சநேயர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.